அவர் செய்யட்டும். ஆவியானவரால் மகிமையின் மேல் மகிமை அடைங்க. தொடர்ந்து பாஷைகளை பேச பழகுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. பரிசுத்தாவின் வல்லமையினால நிரம்புங்க. உனக்குள்ள ஒரு மகிமை வரும். மகிமை வர 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 என்ன தெரியுமா நடக்கும்? 4 பேருக்கு முன்னாடி ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபினான்ஸ் ஆசீர்வாதமாகும், குடும்பம் ஆசீர்வாதமாகும், குடும்பத்தில் இருக்கிற சாபம் எல்லாம் வெளியே போகும். 4 பேருக்கு முன்னாடி ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், தேவ மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும், நீங்க மகிமையற்ற இக்கபோத் அல்ல. மகிமையின் மேல் மகிமை அடைகிற தேவச்சானம். மகிமையின் மேல மகிமை, மகிமையின் மேல மகிமை, மகிமையின் மேல மகிமை. இன்னைக்கு ஒரு மகிமை, நாளைக்கு ஒரு மகிமை, நாளன்னைக்கு ஒரு மகிமை, ஒவ்வொரு நாளும் மகிமை. மகிமையின் மேல மகிமை அடைஞ்சா கடைசியில மறுரூபம் ஆயிடுவீங்க. அதாவது இயேசுவை போலவே மாறுவீங்க. இறுதியில் நீங்க போய் நிற்கிற இடம் இயேசுவை போல கர்த்தர் உங்களை மாற்றி இருப்பார்.